Bengali Monster, Bengali Monster, Bengali Monster. வணக்கம். ஈஸ்ட் கோஸ்ட்டில் மட்டும்தான், அமெரிக்காவோட ஈஸ்ட் கோஸ்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வெதர் பார்க்க முடியும். செவ்வாய்க்கிழமை 80 டிகிரி, நம்ம ஒரு கணக்கு போட்டுக்குவோம். நேற்று மழை, நேற்று நைட்டுலேருந்து மழை, இப்போ வந்து ஸ்னோ. இன்றைக்கி ஒரு சிம்பிளான விஷயம் மட்டும்தான் பேச போகிறோம். என்னென்னா, இந்த ஒரு 4-5 வருஷமாகவே அமெரிக்காவில் ஒரு பெரிய சிக்கல் நடக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, ஐடி மக்களுக்கு 2022 ஐடி மக்களுக்கு வந்து பெருசாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடையாது. சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ஐடி மக்களுக்கான ரெசெஷன் வந்து இந்த டைமில் ஓடிட்டுருக்கு. இது பெருசாக பேசப்படுறதே இல்லை. ஐடி மக்களுக்கு வந்து இப்போது நம்ம வந்து விசா பற்றி பேசுகிறோம், போர் பற்றி பேசுகிறோம், இதை பற்றி தான் பெருசாக பேசுகிற மொழியே. இந்த ஐடி மக்களுக்கு உண்மையாலுமே வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. ரெசெஷனை விட ரொம்ப மோசமான டைம் இது. ஏன் ஐடி மக்களுக்கான பிரச்சனை இது இருக்குது அப்படின்னா, 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று, ஆப்வியஸ்லி ஒரு விசா பிரச்சனை இருக்குது. ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை. ஏஐ முக்கியமான ஒரு விஷயம். ஏஐ அப்படின்னு வந்து பொதுவாக சொல்லிடலாம், வேலையை விட்டு தூக்குறாங்க, அதனால ஏஐ எடுத்துட்டாங்க. ஒரு உண்மையை சொன்னோன்னா அது மட்டும் அப்படி மேம்போக்க சொல்ல வேணாம். 2020 வந்து எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் போனாங்க. போயிட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் வந்து அந்த க்ளவுட் சேஞ்ச் மாறுது, அந்த ஃபார்மேஷன் மாறுது, எல்லாரும் ஆஃபீஸ் வரணுங்கிற ஃபார்மேஷன் மாறுது. பெரிய பெரிய கம்பெனிகள் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு எதுக்கு இந்த ஸ்பேஸ், நம்ம தான் ரிமோட்லேயே செய்ய முடியுதே, நம்மளுக்கு எதுக்கு இனிமேல் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நம்ம விற்றுருவோம். நான் சொல்கிறது கார்ப்பரேட் ஆஃபீஸஸ், அங்கே இருக்கிற டெய்லி இருக்கிற அதுக்கான செலவுகள் நிறையா இருக்கும் இல்லையா. ஒரு நாளைக்கு காஃபினா கூட ஒரு 300 பேர் காஃபி குடிக்கிறாங்க, 300 பேர்த்துக்கு ஒரு $3 போட்டுக்கிட்டா கூட ஒரு கணக்குக்கு ஒரு கணக்கு வருதுன்னு வச்சுப்போம். இது வந்து வெறும் ஒரு காஃபி மட்டும்தான். அதுக்கப்புறம் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ளஸ் வாடகை பெரிய விஷயம். இதெல்லாம் தான் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏன் எடுக்கணும்? ஏன்னா எல்லாருமே ரிமோட் போகிறாங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, நிறைய ஆஃபீஸஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ஆஃபீஸஸ்னால் சின்ன ஆஃபீஸஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு ரிமோட்லேயே ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. பெரிய ஆஃபீஸஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பேர் நம்மளுக்கு தேவையில்லை, ஆர் இவ்வளோ இடம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறமா இது முதல் கட்டமாக பண்ண விஷயம் என்னென்னா, ஆஃபீஸஸ் வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு, 2022 மக்கள் 20, 21, 22 இப்படியே போச்சு. 20ங்கிறது கோவிட் டைம், அந்த மார்ச்சிங் வந்து பெரிய பீக்காக இருந்துச்சு. 2020 மார்ச் பீக்குங்க. அதுக்கப்புறம் ஷட் டவுன் போச்சு, இங்கே கொஞ்ச நாள் போச்சு, அதுக்கப்புறம் போச்சு. ஆனால் ஐடி மக்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு பிச்சுக்கிட்டு போச்சு. ஷேர் மார்க்கெட்டு பிச்சுக்கிட்டு போன டைம் 2021. 2022 ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, இவ்வளோ பேர்த்து நம்ம ரெடியூஸ் பண்ணி எடுத்துட்டோமே அப்படின்ட்டு மக்களும் வந்து கம்பெனி வைஸ் பார்க்குறாங்க. கம்பெனியில் வந்து நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணாங்க, பெரிய சேலரி கொடுத்து ரெக்ரூட் பண்ணாங்க. வழக்கமாக என்ன நடக்கும், ஒரு கம்பெனியில் ஒரு 15% 20% வந்து வேலையை விட்டு போவாங்க. அதாவது பெரிய சம்பளத்தை விட்டு வேலைக்கு போவாங்க. அதனால் ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்க, சின்ன சம்பளத்துக்கான ஆளுங்களை எடுப்பாங்க. லெட்ஸே ஒரு $100,000 $1 லட்சம் ஒரு ஆள் வெளியில் போகிறாங்கன்னா, புதுசாக எடுக்கிற ஆளை வந்து ஒரு $70,000 to $80,000 தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது $20,000 கம்பெனிக்கு மீதி ஆகும். இதுதான் வந்து சைக்கிள். இந்த சைக்கிள் என்னாச்சு, இந்த 2022 எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போய் கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டட் ஆனதுக்கப்புறமா இந்த சைக்கிள் அப்படியே நின்றுச்சு. யாரும் ரிசைன் பண்ணல. இதனால் அந்த ஒரு சைக்கிள் நின்று போயிடுச்சு. இப்போ மக்கள் யாரும் பழைய மக்கள் போனால் தானே புது மக்கள் எடுப்பாங்க. இது ஒரு பிரச்சனையாச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த 3 வருஷத்துக்கான அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து பண்ணிகிட்டே இருந்துக்கணும். கான்ட்ராக்டர் சுட்டுருவோம், அந்த கதை வேறு. ஆனால் ஃபுல் டைமில் இருக்கவங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி கொடுத்தாகணும். இப்போ ஒரு 100,000 போது ஒரு 2,000 3,000 கொடுத்தா கூட 3 வருஷத்தில் 1,10,000 ஆச்சு. ஸோ இந்த 3 வருஷத்தில் அவங்க எவ்வளோ மீதி பண்ணியிருப்பாங்க, 60,000 மீதி பண்ணியிருப்பாங்க. ஒரு ரிசோர்ஸ் போய் நம்ம 3 பேர்த்த ரெக்ரூட் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 மீதி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ சம்பளமும் கொடுக்க முடியல, ஆனால் அந்த $1,10,000 ஜாஸ்தியாகவும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் என்ன பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வராங்க. ஹெச்ஆர் என்ன சொல்கிறாங்க,
எங்களுக்கு பட்ஜெட் நிறைய போயிடுச்சு, நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் செய்கிறது கம்மி பண்ணு அப்படின்றாங்க. இதை தூக்கி இப்படியே ஒன்று வச்சுருவோம். இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை ஏஐ. இப்போ ஏஐ வந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா 24-25 டைம்ல எல்லாம் எந்த ப்ராஜெக்ட் மேனேஜருக்கும் ஏஐ பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. இப்போ ஒவ்வொரு சொல்கிறேன்னே, எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா ஏஐனால இதை பண்ணிட முடியும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் ஏஐனால் எப்படி செய்ய வைக்க முடியும் அப்படின்னு தெரியாது. 24-25 டைம்ஸில் ChatGPT மேக்ஸிமம் கம்பெனியில் பிளாக் பண்ணியிருந்தாங்க. ரீசன் என்னென்னா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு இது வந்து ஏதோ செக்யூரிட்டி பிரீச் மாதிரி பார்த்தாங்க. 24 மிட்ல என்ன பண்ணாங்க, 25 மிட்ல சொல்லலாம், எல்லா கம்பெனிஸுமே இந்த ChatGPT-யை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க எஃபெக்டிவாக. ஒரு சில ஃபினான்ஷியல் செக்டர்ஸில் ஒரு 2-3 ஸ்டேஷன் மட்டும் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரு பப்ளிக்காக ஒரு 2-3 பிசி மாதிரி போட்டு அங்கே நீங்கள் அந்த ChatGPT எனேபிள் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து உங்களுக்கு கோடு வேணும்னு எடுத்துகிட்டு உங்கள் பிசிக்கு கொண்டு போயிருங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க. சரி, இதுக்கப்புறம் என்னாச்சு, 25க்கு அப்புறமா 26 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே அது ஒரு 4-5 மாதத்துல மக்கள் புரிஞ்சிருச்சு ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப நிறைய போகுது அப்படின்ட்டு. ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டதுனால ப்ரொடக்டிவிட்டி கண்ணாபின்னான்னு இன்க்ரீஸ் ஆச்சு. எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஏன்னா மக்கள் இங்கேருந்து தூரமாக இருந்து ட்ரைவ் பண்ணி போய் டயர்டாகி சீக்கிரம் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் கிளம்பணுன்ட்டு யோசனை பண்ணுறது, நிறைய மீட்டிங்ஸு, மக்கள் அங்கே நிறைய பேர் பார்த்து அந்த டைமும் எஃபெக்டிவாகவே இல்லை. ஆஃபீஸுக்கு போனால் உண்மையாக சொன்னோம்னா ஆஃபீஸ் போனால் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது, இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறமா இன்னும் எஃபெக்டிவாக ஆயிடுச்சு. உனக்கு இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, எஃபெக்டிவ் ஆயிடுச்சு. எல்லாருமே கோடிங் போடுறாங்க, சீக்கிரம் டக்கு முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ரெண்டுலையுமே வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, ஐடி மக்களோட சுத்தமாக ரெக்ரூட் பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரே போய் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஒரு பில்லிங் கொடுங்க, ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டால் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அவங்க கொடுக்குற முதல் டாஸ்க், இது ஏன் நீங்கள் ஏஐல பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் வேணும்னு கேட்பாங்க. இந்த 3 வருஷமா எந்த ப்ராஜெக்ட் மேனேஜருமே ஒரு சர்டன் டைமுக்குள்ள ஒரு சர்டன் வேல்யூ தான் எனக்கு வேணும், இந்த பட்ஜெட் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு எந்த மேனேஜரும் இல்லை. ஏன்னா மேனேஜர் மட்டும் குறை சொல்ல முடியாது, மேனேஜர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும். யாராவது வந்து ஒரு ரிசோர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருந்தோம்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஒரு டாஸ்க்கை இவ்வளோ நாள் சீக்கிரம் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு சார்ஜ் ஒரு ஆட்டோமேஷன் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு தெளிவான ரிசல்ட் இல்லை அவங்கக்கிட்ட. அதனாலேயே இந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகவே இல்லை. எந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் பண்ணாலும் இந்த கேள்வி வரும், ஏஐல பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் முடிக்க முடியும், அதுக்கு எனக்கு கொண்டு வாங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு பட்ஜெட் ஒதுக்குற அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டோட ஒரு டாக்டிஸாக வச்சுக்கிட்டாங்க. இதனால் புதுசாக பெரிய எந்த ப்ராஜெக்ட்ஸும் போகலை, ஸ்பெசிஃபிக்காக ஏஐ மேலே ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, இந்த ஆட்சி மாறினதுக்கப்புறம் 3 பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. இதனால் ஐடி ரெசெஷன் வந்து கண்ணாவினான்னு இருக்குது. இதை யாரும் பெருசாக பேசிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1% இல்லைன்னா 2%ன்னு வச்சுக்கோமே, 2%க்கான வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது கவர்மெண்ட் வந்து உண்மையாலுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து மெஜாரிட்டி தான். அதாவது பொலிட்டீஷியனாக ஒரு பெரிய பிரச்சனையாக வருது அப்படின்னா சின்ன விஷயம் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. இதில் பெருசாக பாதிக்கப்படுறது மக்கள் என்ன, ஐடினாலும் அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டே இருக்குது, அவங்க ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்குது, ஏஐ மூலமாக அவங்க சொல்யூஷன் வந்துகிட்டே இருக்காங்க, ப்ளஸ் எம்எல் மிஷின் லாங்குவேஜ் நிறையா வந்துருச்சு. இதெல்லாம் சேர்த்து தான் ஐடியோட ரெசெஷனை அமெரிக்காவில் இப்போ ஓடிட்டுருக்கு. இது யார் பேசுகிறாங்க பேசலைங்கிறது என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம உண்மையாக சொல்கிறேன், உறக்க சொல்லணும், ஐடி ரெசெஷனில் இருக்குது. அமெரிக்காவில் ஐடி ரெசெஷன் தான் இருக்குது. இது 2 விஷயமா பார்க்கலாம், பொலிட்டிக்கலாகவும் பார்க்கலாம், டெக்னிக்கலாகவும் பார்க்கலாம். ரெண்டுமே தான் காரணம். பொலிட்டிக்கல் காரணம் ரொம்ப கம்மின்னு கூட வச்சுக்கலாமே. ஏன்னா விசா போகிறவங்க வரவங்களோ ரொம்ப ரொம்ப கம்மி, அந்த 1%லேயும் 1% தான் இருப்பாங்க. இது எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. எல்லாருக்குமே இப்போ இருக்கிற கொஷின், இந்த அமெரிக்காவில் இருக்கிற இப்போ முதல்ல வந்து எல்லாம் விசா பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கே போனாலும் குரூப்பாக இருக்கும்போது விசா பற்றி பேசுவாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் மேட்டரை பற்றி பேசுவாங்க. இப்போ எங்கே போனாலும் முதல்ல அவங்க பேசுகிற விஷயம் என்ன தெரியுங்களா, 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ நமக்கு வேலை இருக்குமா, 3 வருஷம் கழிச்சு நம்மளோட பொழப்பு என்ன ஆகும், என்ன வேலை பார்ப்போம், ஐடி இல்லைன்னா நம்மள என்ன ஆகும். இது வந்து பரவலாக ஐடி மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க். இன்னைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்லாம் தெரியல. இந்த ஏஐ நம்மளை மாற்றுமா, உண்மையாலுமே ஐடி மக்களை வந்து வேலைகளை வெளில தூக்கிடுமா, ஹூ நோஸ், எது வேணால் நடக்கலாம்.
இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜெனரேஷனே வந்து அவர் ஐடி மக்களுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ 90s வந்த மக்கள் அடுத்த ஜெனரேஷனையும் ஃபுல்லாக ஐடியிலே புஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நடக்கும்? அந்த பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? இந்த 2 வருஷமாக கழிச்சு 2 வருஷமாக படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? குறிப்பாக சொன்னால் காலேஜ், நம்ம ஊர்லேருந்து வந்து காலேஜ் படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கெல்லாம் உண்மையாலுமே வேலை கிடைக்குமா? பெரிய கேள்விக்குறி தான். இந்த கேள்விக்குறியோட இந்த விலாகம் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.